from the Board of Archives and History, Tamil Annual Conference, the Methodist Church in Malaysia. I will continue my interview with Mr. S. Selvaraj, the conference lay leader. Brother Selvaraj, we welcome again for this. Welcome again for this session. There are a few more questions, a few more areas that we want to touch. So we will continue firstly with your political career. Could you talk about your early days of involvement in politics? As you mentioned on the first day, just tell us what are the areas where you involved, how you impacted, especially the Tamil community, the church, and your family. Yes, while I was in Kuala Lumpur, brother, as a teacher in Sekolah Menengah Clifford, Kuala Lumpur, I got elected into the local MIC leadership as the president. That was in 1979, I believe, brother. I was elected as the branch chairman, and also at the state level, I was elected into the MIC Exco of the state. ஆட்சிக்குழு உறுப்பினர் பஹாங் ஆட்சிக்குழு உறுப்பினராக பஹாங் MIC ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அதோடு லிப்பிஸ் மஜ்லிஸ் டயரா லிப்பிஸ் என்ற மாவட்ட மன்ற உறுப்பினராகவும் நான் தேர்வு செய்யப்பட்டு பல விதங்களிலே அரசியல் ரீதியிலே நான் ஈடுபாடு கொள்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அப்படி இருக்கும் பொழுது சில மாய்காவின் தலைவர்களோடு நல்ல உறவு ஏற்பட்டது. அதோடு பஹாங் மந்திரி பிசாரா அந்த காலத்தில் இருந்தவர் பிறகு பிரதம மந்திரியாக வந்த டத்தோஸ்ரீ நஜீப் துன் அப்துல் ரசாக் அவர்கள். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோலா லிப்பிஸ்லே என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அவருக்கு கோலா லிப்பிஸ்லே அவர் அடிக்கடி வரும் பொழுது அவரை சந்திக்கவும் அவரோடு ஒரு உறவு ஏற்பட்டது. ஆக மாநில ரீதியிலே மந்திரி பிசார் பழக்கமாகவும் பிறகு MICயிலே திரு மாண்புமிகு டத்தோஸ்ரீ சாமிவேலு ஐயா அவர்கள், டத்தோ சுப்பிரமணியம் அவர்கள், பிறகு டத்தோ பத்மா அவர்கள், காலம் சென்ற டத்தோ பத்மா அவர்களோடு சில உறவுகள் ஏற்பட்டது. அப்ப அவ்வாறாக நான் மாய்காவிலிருந்து செயல்பட்டு கொண்டு வந்தேன். அது பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் கூட அது சமுதாயத்தோடு சற்று நெருங்கி ஜீவிக்க அது வாய்ப்பு கொடுத்தது. பிரச்சனைகள் என்றால் என்ன? தேர்தல் சமயங்களிலே நான் கிறிஸ்தவன் என்பதை மக்கள் பயன்படுத்தி கொண்டு அது எனக்கு சற்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. வேறு ஒன்றுமில்லை. அவ்வாறாக நான் செயல்பட்டு கொண்டிருந்த காலம் அது. பிறகு நான் கோலாலம்பூர் வந்த பிறகு நடந்ததை பிறகு நான் சொல்கிறேன். அந்த வழியிலே எனக்கு கொஞ்சம் இந்த மாய்கா தலைவர்களோடும் மாநில மந்திரி பிசாரோடும் நல்ல உறவு இருந்தது. அது சில காரியங்கள் செய்ய ரொம்ப வசதியாக இருந்தது. உதாரணமாக பல ஆண்டுகள் மாவட்ட மன்றத்திலே தற்காலிக ஊழியக்காரர்களாக சுமார் ஒரு 15 பேர்கள் வேலை செய்து வந்தார்கள். ஆக அப்பொழுது அந்த காலத்திலே அதை நான் அறிந்த போது இதை மன்ற கூட்டத்திலே எடுத்து அவர்களை முழு நேர, அது மட்டுமல்ல பெர்மனன்ட் நிரந்தர ஊழியக்காரர்களாக மாற்றும்படி ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தார். அந்த காரியத்தை எழுப்பி அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, கோலா லிப்பிஸ்லே இந்து மயானத்திலே இந்து சகோதர சகோதரிகள் மரணம் அடைந்தவர்களை கிரிமேட் பண்ணுவது, எரிப்பது வழக்கமாக இருந்தது. அப்படி எரிக்கும் பொழுது அந்த சாம்பல் எல்லாம் முன்புறத்திலே இருந்த மலாய்க்காரர்கள் வீடுகளிலே அது போய் விழுகின்ற சூழ்நிலை இருந்தது. அந்த காரியத்தை நான் எழுப்பி மந்திரி பிசாருக்கு எழுதி அவரோடு பேசிய பொழுது அவர் உடனடியாக மானியம் கொடுத்து அந்த ஒரு எரிக்கும் கூடம் செய்வதற்கு அவர் மானியத்தை கொடுத்து அவர் உதவி செய்தார். அதோடு அந்த காலகட்டத்திலே
மலிவு விலை வீடுகள் கொடுக்கப்பட்டது. ஒரு 100 வீடுகள் என்னமோ கட்டப்பட்டது. அதிலே ஆரம்பத்திலே இந்தியர்களுக்கு 3 வீடுகள் மட்டுமே கொடுத்தார்கள். பிறகு நான் மந்திரி பிசாருக்கு எழுதி கேட்கும் பொழுது, எந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த 3 வீடு கொடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, அவர் எனக்கு எழுதிய கடிதம், லிப்பீஸ் மாவட்டத்திலே 2.9 விழுக்காடு இந்தியர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நான் 3 வீடுகள் கொடுத்தேன் என்று சொன்னார். அதற்கு மறுமொழியாக நான் எழுதியது, ஐயா, அது நீங்கள் அப்படி பார்க்க கூடாது. காரணம், இது மலிவு விலை வீடுகள். எல்லா இந்தியர்களும் நீங்கள் கணக்கில் கொள்ளக்கூடாது என்று சொல்லி, மலிவு விலை வீடுகளுக்கு தகுதி உள்ள அந்த காலத்திலே இண்டஸ்ட்ரியல் மேனுவல் குரூப் என்ற ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப்பிலே லிப்பீஸிலே கிட்டத்தட்ட 9.8 இந்தியர்கள் விழுக்காடு இருந்தது என்று நான் எழுதிய உடனே அந்த 3 வீடுகளை 10 வீடாக அன்றிருந்த மந்திரி பிசார் ஸ்ரீ நஜீப் பிரசாத் அவர்கள் மாற்றி கொடுத்தார். உடனே மாற்றி கொடுத்தார். 3லிருந்து 10 வீடுகள் அவர் கொடுத்தார். ஆகவே அவரோடு எனக்கு நல்ல உறவு இருந்தது. இது என்னை மாய்க்காவிலே நான் செய்த ஒரு சில காரியங்கள் என்று சொன்னால், இது சமுதாயத்தோடு என்னை அதிகமாக நெருங்கி செயல்பட எனக்கு வாய்ப்பு. உங்களோட மாய்க்கா ஈடுபாடுல சபைக்கு எந்த விதத்துல அது பிரயோஜனமாக இருந்தது? அது நல்ல கேள்வி. நேரடியாக சபையோடு எனக்கு எந்தவித சபையோக்கும் மாய்க்காவுக்கும் எந்தவித நேரடி தொடர்பு ஒன்றும் இல்லாதபடி இருந்தது. ஆனால் சபையில் இருந்த அநேகர் மாய்க்கா அங்கத்தினர்களாக இருந்தார்கள். எப்படி அநேகர் தங்களுடைய சொந்த சமயத்திலே உற்சாகமாக ஈடுபாட்டு கொண்டிருந்தார்களோ, அதே போல மாய்க்கா தலைவராக நான் செயல்படும் பொழுது என்னுடைய சபை காரியங்களிலே நான் தொடர்ந்து ஈடுபாடு அதிகமாக கொண்டிருந்தேன். அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியது எனக்கு, அவ்வளவுதான். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த விதத்திலேயாவது நம்ம பிள்ளைங்களுக்கு மாய்க்கா மூலியமாக ஸ்காலர்ஷிப்பு, படிக்கிற வசதிகள் இவ்விதமாக எதனா கிடைத்தது இருக்குங்களா? அந்த காலகட்டத்திலேயே இத்தனை இந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. 70ஆம் ஆண்டுகளிலே அந்த காலகட்டத்திலே அதிகமாக இருந்ததெல்லாம் ராமசுப்பையா ஸ்காலர்ஷிப் என்று ஒன்று இருந்தது மாய்க்காவிலே. அதை தவிர்த்து வேறு வாய்ப்புகள் நமக்கு இருந்ததாக எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் இருந்தது, ஃபெடரல் ஸ்காலர்ஷிப் இருந்தது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி பெறும் அளவிலே இல்லாமல் இருந்ததுனாலே மற்ற வசதிகள் அப்பொழுது இல்லை. அந்த காலகட்டத்தில் பிடிஎன் கூட அப்ப இல்லைங்க பிரதர். நீங்க முதல்வே மாணவ மாணவிகளுக்கு அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் மேல் கல்விக்காக அப்ளை பண்ணும் பொழுது அவர்களுக்கு டத்தோ ஸ்ரீ சாமுவேல் அவருடைய கடிதம், டத்தோ சுப்பிரமணியம் அவர்களின் கடிதம், டத்தோ பட்பதவன் அவர்களின் கடிதங்களை பெற்றுத்தர முடிந்ததை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த காலகட்டத்தில். நீங்க சொன்னீர்கள், you mentioned that you had some difficulties because you are a Christian. MIC-ல நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால you had difficulties. Was that the main reason that you did not continue in the political field? No, not at all, brother. There was that difficulty. Definitely it was a difficulty. It was a minus point. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட, ஐயா, நாங்க 90 விழுக்காடு இந்துக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர் தலைவராக இருப்பது நல்லதல்ல என்று என்னிடம் என்னுடைய நண்பர்களே சொன்னாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்று நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் சமயத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க சார், நீங்க தாராளமா எங்க பிரசிடண்டா இருக்கலாம் என்று
ஆதரவு கொடுத்த அநேக நண்பர்களும் இருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் இது நமக்கு எதிராக ஒரு 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 ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது என்பது மட்டும் உண்மை. மற்ற சமயங்களிலே அதை பார்க்க மாட்டேன்கிறார்கள். தேர்தல் என்று வந்தவுடனே இந்த பிரச்சனை வருவது எனக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை. இதற்கிடையில் என்னுடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்கள். நான் வியாபாரத்துறையில ஈடுபட்டேன் என்று நான் சொன்னேன். முதலாவதாக இன்சூரன்ஸ் வியாபாரம் செய்தேன். அதிலே நல்ல வருமானம் கிடைத்தது. ஒரு ஏரியா மேனேஜர் அளவுக்கு நான் வந்தேன். அதிலிருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்து சொந்த கடை திறக்க வேண்டும் என்று கடையிலே ஸ்போர்ட்ஸ் தளவாட, விளையாட்டு தளவாடங்களை விற்கின்ற ஒரு கடையை ஆரம்பித்தேன். பிறகு அங்கிருந்து மெட்ராஸிலே ஒரு கோல்ட் ரூம் வியாபாரம் செய்தேன். இவைகளிலே ஏற்பட்ட சில பிரச்சனைகளினாலே நான் மறுபடியும் வேலை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த காலகட்டத்திலே தான் கோலாலம்பூரிலே இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், சேஃபால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்னை கணித வாத்தியாராக அங்கே தேர்வு செய்தார்கள். ஆக நான் கோலாலிம்பிஸை விட்டுவிட்டு மாய்க்காவை விட்டுவிட்டு நான் இங்கே கோலாலம்பூருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது 1990 நடந்திருக்கிறது. அப்படித்தான் நான் மாய்க்காவை தொடர்பிலே இருந்து அறுபட்டு நான் கோலாலம்பூர்ல வந்து முழு நேர வாத்தியார் காரியத்தை பார்த்து கொண்டு என்னுடைய சபைகள் ஈடுபாட்டிலே நான் இன்னும் அதிகமாக ஈடுபாடு கொண்டேன். நன்றி பிரதர். தேங்க்யூ. I also take note on the first day of our interview. You mentioned about your Christian faith. You mentioned about your early experience in the estate through Sunday schools. And mentioned some of the pastors' names and a lot of that have mentioned along the way. Today, yes, at the moment, we want you to tell us your journey as a Christian, how your discipleship, you as a disciple of Jesus Christ, and the impact your discipleship, how it impacted your family and the church and the ministry that you were involved. நல்ல கேள்வி பிரதர். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்திலே எனக்கு போதகராக இருந்தவர் ரெவரண்ட் எடி ஜோசப் துரைசிங்கம் அவர். மிகவும் அருமையான போதகர். ரொம்ப புரிந்துணர்வு கொண்டவர். வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்டர். நான் அதற்கு முன்பு அதிகமாக ஈப்போவிலே மேடை நிகழ்ச்சிகள் நடந்தால் அதிலே நான் சினிமா பாட்டு பாடுவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா ஈடுபாடு, அதாவது அந்த சினிமா பாடல்களை பாடி மேடையிலே போய் அதை பாடி ஆட்களுடைய கைத்தட்டை வாங்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்தது. அவ்வாறாக நான் ஈடுபாடு கொண்டிருந்தேன். பிறகு 64 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த துறையிலிருந்து கொஞ்சம் அதை முற்றுமாக விட நான் நினைத்ததே இல்லை. ஆனாலும் அதில் அதிகமாக ஈடுபாடு கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் எனக்கு போதகராக இருந்த ரெவரண்ட் எடி ஜோசப் துரைசிங்கம் அவர்கள் சினிமாவை ரொம்ப கொண்டைன் பண்ணியிருந்தாருன்னா நான் அன்னைக்கு ஆண்டவர் விட்டு வெளியே போயிருப்பேன் பிரதர். அவரு என்னை கொண்டைன் பண்ணாதபடி என்னை ஆதரித்து எல்லாம் கொண்டு வந்தார். ஒரு நாள் ஏதோ ஒரு கூட்டத்தில் எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, செல்வராஜ் ஒரு பாட்டு பாடுப்பான்னு சொன்னாரு. நான் ஒரு சினிமா பாட்டைத்தான் பாடுனேன். அநேக சபை மக்கள் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா ரெவரண்ட் எடி ஜோசப் துரைசிங்கம் தட்டி கொடுத்து நல்லா பாடினப்பா அப்படின்னு எல்லாம் என்னை ஆதரித்தார். ஆக ஆரம்ப காலத்து பாஸ்டர் ரெவரண்ட் எடிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதன் பிறகு காலப்போக்கிலே அந்த சினிமா மீது இருந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. 69ஆம் ஆண்டு நான் குவாந்தான் போதகராக போகும் பொழுது சினிமாவை பார்ப்பதையே விட்டுவிட்டேன். அந்த ஒரு காலகட்டத்துக்குள் நான் வந்தேன். அப்படி நான் குவாந்தானுக்கு போதகராக போகும் பொழுது அவ்வாறாகத்தான் நான் சென்றேன்.
1968 இருந்து நான் சினிமா பார்த்தது இல்லை. பிறகு ஒரு காலகட்டத்திலே 80ஆம் ஆண்டுகளிலே மறுபடியும் சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அது வேற விஷயம். ஆனா அந்த காலகட்டத்திலே நான் சினிமா பார்க்கிறதை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்றால் சினிமா பார்க்க கூடாது என்றும் சினிமா பாடல்களை பாடக்கூடாது என்றும் ஓரளவு பேசி இருக்கின்றன. சினிமா பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப விருப்பம்னு சொன்னீர்கள். அந்த துறையில ஈடுபட்டு இருந்தீர்கள். யூ இன்வால்வ். அப்படி உங்களுக்கு ஆச்சு என்றால் ஒரு சினிமா பாட்டு இந்த வேலையில படிக்க முடியுமா? இல்ல, நான் பாருங்க பிரதர், நாம் எல்லாரும் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகிறோம். எஸ், ஒரு காலகட்டத்திலே மிகவும் விரும்பி பாடினேன். பிறகு ஒரு காலகட்டத்திலே அந்த பாடலே வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். பிறகு வளர 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 எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று நாம் திருக்குறளிலே வாசிக்கின்றோம். எந்த நல்ல காரியத்தையும் யாரிடமும் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆக அந்த காலத்திலே நான் பாடிய பாடல்களிலே எனக்கு தத்துவ பாடல்கள் என்றால் ரொம்ப விருப்பம். அதுல ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு பாடலை வார்த்தை முழுதும் தெரியுமா என்னமோ தெரியல. Let me just sing a few, one or two sentences. தூங்காதே தம்பி தூங்காதே, நாடோடி மன்றன் என்ற படத்திலே எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த காலகட்டத்திலே கண்ணதாசன் அவ்வளவு பாப்புலர் அல்ல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய தத்துவ பாடல்கள் எனக்கு ரொம்ப விருப்பம். அந்த அவர் எழுதிய பாடலை கொஞ்சம் பாடுகிறேன் பிரதர். ப்ளீஸ். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோபேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோபேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. அந்த ஒரு பாடல். நல்ல ஒரு கருத்தான பாடல்கள். ரொம்ப நன்றி. நீங்க அத பாத்தீங்கன்னா நம்ம வேதாகமத்துல ப்ரோவர்ப்ஸ் 6 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ப்ரோவர்ப்ஸ் அதாவது நீதிமொழிகள் 6 எடுக்கப்பட்டதுதான் அந்த பாடல். சோம்பேறியை குறித்தும் சற்று கண் உறங்குவதை குறித்தும் ஆண்டவர் எழுதினதுதான் ப்ரோவர்ப்ஸ் 6. அதை தழுவி எழுதப்பட்ட பாடல் தான் இந்த தூங்காதே தம்பி தூங்காதே. அதை போல ஒரு சிறப்பான பாடல், தூக்கத்தை பற்றிய பாடல் இன்று கூட யாரும் எழுதியதில்லை. ஆமா. தொடர்ந்து நம்ம அடுத்த காரியங்கள் உங்களோட ஊழியத்தை தொடர்ந்து நீங்க எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்கன்னா இன்னும் நலமாக இருக்கும். அநேக காரியங்கள் நீங்க ஈடுபட்டிருக்கிறீர்கள். புக்கே ரோத்தான் இருந்தீர்கள். There were many places that you are involved in ministry. I remember you mentioned you are a Bible teacher, your experience in India. So இந்த காரியங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பிரதர், நான் என் உள்ளத்துல நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒருவனாக இருந்தேன். பிறகு ஏன் நான் ஊழியம் செய்யாதபடி அல்லது செய்யாதபடி என்று சொல்வதை விட ஒரு போதகராகாதபடி போன நிலைமை ஏன் என்று அநேகருக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதை குறித்து பலர் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கின்றார்கள். என்னிடத்திலே கேட்டவர்களுக்கு மட்டும் நான் நடந்தது என்ன என்பதை சொல்லி இருக்கின்றேன். இந்த தருணத்திலே இந்த நிலைமையை நான் பயன்படுத்தி கொண்டு நான் ஏன் ஒரு போதகராக இல்லை என்பதை சற்று நான் விளக்க விரும்புகின்றேன். நான் முழு நேர ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்திருந்த அந்த காலகட்டத்திலே குவாந்தானிலே 2 மாதத்துக்கு மட்டும் போதகராக ஒரு சர்ச் ஒர்க்கரா இருக்கும்படி ரெவரண்ட் பிரபுதாஸ் ஐயா என்னை கேட்டுக்கொண்டார். 2 மாதம் தானே, இந்தியாவிலிருந்து ரெவரண்ட் ஐஜி சுந்தரராஜன் அவர்கள் வருவதற்கு காத்திருந்து அவர் வந்த உடனே ஒப்படைத்து விட்டு வருவதற்காக 2 மாதத்துக்கு குவாந்தானுக்கு போனேன். ஆனால் குவாந்தானிலே 1.5 ஆண்டுகள் நான் லிட்டரலி ஐ டிட் ஆல் த பாஸ்டர்ஸ் ஜாப். அப்பொழுது எனக்கு வயது 21 பிரதர், 20 பிளஸ், இன்னும் 21 கூட ஆகல.
நான் போகும் பொழுது மன்னிக்கவும், அங்கே குவாந்தானுக்கு போன பிறகுதான் அங்க உள்ள மக்களுடைய பிரச்சனை எனக்கு என் காதுக்கு எட்டியது. என்னவென்றால், குவாந்தானிலே ஊழியத்தை ஆரம்பித்தது தமிழர்கள் என்றும், அது தமிழ் சபையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அங்குள்ள மக்கள் மிகவும் வேதனையோடு என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். நானும் சற்று மற்றவர்களை கேட்டு கற்றுக்கொண்டது, கோலாலம்பூர்ல இருந்த சில நம்முடைய கான்ஃபரன்ஸ் தலைவர்கள் ஒரு பந்த மாற்றம் பாட்டா ட்ரேடிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவ்விதமாக தஞ்சம் மலிமை தமிழ் மெத்தடிஸ்ட் சபைக்கும் குவாந்தானை ஆங்கில மெத்தடிஸ்ட் சபைக்கும் கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. அந்த ஒரு ஏப்ரல் மாதம் என்று நினைக்கின்றேன், எனக்கு சரியாக நினைவில்லை. எல்சிசி மீட்டிங்ல, அந்த காலத்துல எல்சிசி இல்ல, சாரி பிரதர், அந்த காலத்துல ஆபிஷியல் போர்ட் மீட்டிங், அந்த கூட்டத்திலே குவாந்தான் சபை எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால், கான்ஃபரன்ஸ் கமிட்மெண்ட், அது அந்த காலத்துல பெனவோலன்ட் ஃபண்ட் என்று சொல்வார்கள், அந்த பெனவோலன்ட் ஃபண்டை குவாந்தான் சபை கட்டாது இந்த உரிமை போராட்டம் முடியும் வரை என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது எனக்கு மாவட்ட அதிகாரியாக இருந்தவர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்டன்டாக இருந்தவர், கோலாலம்பூர் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் போதகர் டாக்டர் டி தங்கராஜ் அவர்கள். அவர் பெரிய ஒரு மாமனிதர், நல்லா படிச்சவர். அவர் எழுதிய புத்தகம் மலாயா பல்கலைக்கழகத்திலே சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் புக்காக பாவிக்கப்பட்ட ஒரு ஒரு என்பது உண்மை. அப்படி ஒரு நல்லா படிச்ச மனிதர். அவர் எங்க யாருக்குமே தெரியாம குவாந்தானுக்கு வந்து எங்களுடைய ட்ரெஷரர் மிஸ்ஸஸ் மூர்த்தி அவர்களை பார்த்து எப்படியோ அந்த பெனவோலன்ட் ஃபண்டுக்குள்ள செக்கை வாங்கிட்டு போயிட்டார். ஒரு 700 ரிங்கிட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுவர். அது யாருக்கும் தெரியாது. ஆனா அடுத்த எல்சிசி மீட்டிங்ல திருமதி அஞ்சலினா அம்மா பெனவோலன்ட் காசு கட்டியாச்சுன்னு சொன்ன உடனே அது ஆபிஷியல் போர்ட் மீட்டிங் அங்கத்தினர் மத்தியில் ஒரு பெரிய குழப்படி ஏற்படுத்தியது. அடித்தடி வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே நான் மறுநாள், அந்த எல்சிசி மீட்டிங் முடிஞ்ச மறுநாள் கோலாலம்பூருக்கு பஸ்ஸிலே வந்து பிரிக்ஃபீல்ட் சபையிலே போய் அவரை பார்த்து சில கேள்விகள் கேட்டேன். ஏன் இப்படி செய்தீர்கள், ஏன் சொல்லவில்லை, அப்படி இப்படிலாம் கேட்கும் பொழுது அது சற்று காரசாரமாக போய் சில ஆவேசமாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. எனக்கு 20 வயசு சொச்சம் பிரதர். அப்ப முன்கோவி, கொஞ்சம் ஹாட் பிளட், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சில சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தைகளை முதலில் நான் சொல்லவில்லை. அவர் சொன்னதை நான் மறுபடியும் அதை திருப்பி சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு, செல்வராஜ், you must be a fool to think like this என்று அவர் சொன்னால், நான் என்ன சொன்னேன், that's good, it takes a greater fool to recognize a fool. அப்படித்தான் நானும் அந்த வேர்டை பயன்படுத்தி. இதெல்லாம் நடந்தது உண்மை. இன்னொன்னும் சொல்றேன், அந்த காலகட்டத்திலே I was very passionate, I was radical. சொன்னது என்னமோ எல்லாம் உண்மைதான். ஆனால் மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கேட்டு விட்டதாக அவர் எனக்கு எழுதினார். அதெல்லாம் முடிஞ்சது. ஆனா கான்ஃபரன்ஸ் டைம், 69ஆம் ஆண்டு கான்ஃபரன்ஸ் டைம், நான் பாதிரியார் வேலைக்கு தகுதி அற்றவன், ஆகவே என்னை அவர் முன்மொழிய முடியாது என்று என்னுடைய டிஎஸ் சொல்லிவிட்டார். இதை கேட்ட இப்போ லஹாட் ரோட் சபையின் லே லீடர் திரு சி நவரத்னம் அவர்கள் என்ன வந்து கேட்டாரு, டேய் செல்வராஜ், என்னடா பண்ண, ஏன் உன்னை இவர் அனுப்ப மாட்டாரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாருன்னு கேட்டாரு. நீ என்னமோ ஃபூல்னு சொன்னியா, ஈடியட்னு சொன்னியா அப்படி எல்லாம் கேட்டாரு. நான் சொன்னேன், அண்ணே நான் சொன்னேனே, ஆனா அவர் இப்படி சொன்னாரு, நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்.
அது அங்க அவரு சொல்லடா, நீ சொன்னு மட்டும்தான் சொன்னாரு. சரி, டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், அப்ப என்ன முடிவுன்னு, நீ வந்து கான்ஃபரன்ஸ்ல பப்ளிக்லி அப்பாலஜைஸ் பண்ணணும் டு யுவர் டிஎஸ் அப்படின்னு சொன்னாரு. அந்த காலகட்டத்திலே எனக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு 20 வயது வாலிபனை நீங்கள் வாலிபனாக என்னை பார்த்தால் என்னுடைய சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்படி இருந்தும் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் குவாந்தான் பிடியிலே இருந்து குவாந்தானுக்கு திரும்பி செல்கின்ற வழியிலே நான் பின்னால் உள்ள டாக்ஸி சீட்ல உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய லீடர் திரு முத்துசாமி அண்ணன் அவர்கள் முன் சீட்ல உட்கார்ந்திருந்தார். அவர் என்னை திரும்பி பார்க்கும் பொழுது என் கண்ணிலே கண்ணீர் வழிந்து கொண்டிருந்ததுனாலே, பாஸ்டர் நீங்க அழாதீங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு வேற ஏற்பாடு பண்றேன், நீங்க வேற இடத்துல போய் வேற ஏதாவது படிங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வேற எங்க போக முடியும் அண்ணே, ஐ கம் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை, வேற எந்த வசதியும் இல்லை என்றெல்லாம் நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீங்க கவலையே படாதீங்க, உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அப்படி வந்து குவாந்தான் சேர்ந்தோம். நான் தங்கி இருந்தது திருமதி ராஜா என்ற ஒரு அம்மையாருடைய வீட்டிலே தங்கியிருந்தேன். ஆக மிஸ்டர் முத்துசாமி வந்து திருமதி ராஜா அவர்களை பார்த்து 2 பேரும் என்னை ஒரு சீன தவுக்கியிடம் அழைத்துக் கொண்டு போனார்கள். அவர் பிறகு டான்சரி லிம் எங் என்று அவர் குவாந்தானிலே மிகவும் பிரபலமானவர். அவருடைய மகன் ஒரு காலகட்டத்திலே மலேசியாவின் தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றினார். டான்சரி லிம் ஆலே. டான்சரி லிம் ஆலேக்குடைய அப்பாவிடத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். அவர் உடனே மருத்துவ படிப்பதற்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த ஸ்காலர்ஷிப்பை எனக்கு கொடுத்தார். உடனே நான் அந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொண்டு எந்த டிக்கெட்டிலே நான் எந்த கப்பலிலே அப்பொழுது நான் ஃப்ளை பண்ணவில்லை, தண்ணீர் கப்பல் தான், சிதம்பரம் என்ற கப்பல். அதற்கு அந்த காலத்துல 274 வெள்ளி டிக்கெட் வாங்கி கான்ஃபரன்ஸ் கட்டின டிக்கெட் அது. அந்த டிக்கெட் காசை என்னுடைய ஈப்போ போதகர், அந்த காலகட்டத்திலே ஈப்போவின் போதகராக இருந்தவர் ரெவரண்ட் பிரான்சிஸ் சுந்தரராஜ் அவர்கள், அவரிடத்துல 274 வெள்ளியை கொடுத்து விட்டு அவர் பிறகு அதை கட்டிவிட்டார். ஆனால் பேச்சு என்ன வந்தது என்றால், நான் கான்ஃபரன்ஸ் டிக்கெட்டை பயன்படுத்தி நான் போய் என்னுடைய சொந்த படிப்பை படிக்க போயிட்டேன் என்று சொன்னார்கள். அது தப்பு பிரதர். ஆக இந்த காரணத்தினால்தான் நான் போதகராக ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. பிறகு இந்தியாவுக்கு போன பிறகு நான் பலவிதமான ஊழியங்களை பார்க்க நேரிட்டது. பாதிரியார் வேலை மட்டும்தான் தேவ ஊழியம் என்ற ஒரு எண்ணம் மாறி போனது. பல விதத்திலே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி ஏதோ என்னுடைய வயிற்று பிழைப்புக்கு பாத்தியாராக செயல்பட்டு கொண்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யலாம் என்று ஒரு டென்ட் மேக்கிங் மினிஸ்ட்ரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், கூடாரம் கட்டும் ஊழியம் என்று தமிழிலே சொல்லலாம். நான் என்னுடைய வயிற்று பிழைப்புக்கு எதையாவது செய்து கொண்டு ஊழியத்தை இலவசமாக செய்யணும் என்பது என்னுடைய வாஞ்சியாக இருந்தது. அதனால தான் நான் ஒரு வாத்தியாராக வந்து பணியாற்றி. சோ உங்க படிப்பு முடிந்து வந்து நீங்க வேலை செய்து கொண்டு as a tent maker, there were many areas that you were involved. Could you just highlight that you were involved? சொல்றேன் பிரதர். நான் பெரும்பாலும் லோக்கல் லெவல்ல தான் நான் ஈடுபாடு எனக்கு இருந்தது பிரதர். ஆனா 1988ஆம் ஆண்டிலே என்னை கான்ஃபரன்ஸ் போர்ட் ஆஃப் மிஷன்ஸ் சேர்மன், அருட்பணி ஊழிய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே போதகர்கள் எல்லாம் அவர்களுக்கு அதிக வேலை இருக்கிறது, இந்த போர்ட்ஸ் எல்லாம் லேமேன் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஈப்போவில் நடந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் 1988 I was elected as the board of chairman, the chairman of the board of missions brother. அந்த காலகட்டத்திலே அதற்கு முன்பு யார் யார் இருந்தார்கள், என்ன செய்யப்பட்டது என்பதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. நான் 88 இருந்து
92 வரை நான் அப்பணியிலே பணியாற்றினேன். என்னுடைய காலகட்டத்திலே தான் முதலாவது மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. இரண்டாவது மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸும் அந்த காலகட்டத்திலே நடத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த மிஷன் கான்ஃபரன்ஸ்ல பேச்சாளராக வந்த சகோதரர் காலம் சென்ற சகோதரர் தியோடோ வில்லியம்ஸ் என்பவர் என்னத்திலே ஒரு ஆலோசனையை சொன்னார். அதுவும் என்னோட சொந்த எண்ணம் இல்லை, ஆலோசனை சொன்னார். அவர் சொன்னார், செல்வராஜ், நல்ல ஒரு மிஷன்ஸ் வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் இதை பார்டர் மிஷன்ஸ் கீழே வச்சு நீங்க செஞ்சா நல்லா இருக்காது, ஒரு மிஷன்ஸ் மூவ்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதன்படி மெத்தடிஸ்ட் மிஷனரி மூவ்மெண்ட் என்ற அந்த பெயர் அப்பொழுது வரவில்லை. ஆனால் ஒரு மிஷன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்தாபிக்க வேண்டும் என்று முன்மொழிந்தது நான். அதன் பிறகுதான் வந்தது இந்த மெத்தடிஸ்ட் மிஷனரி மூவ்மெண்ட், MMM என்பது. ஆண்டவர் என்னை கொண்டு இதை ஆரம்பித்தார், அது ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று MMM கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல அற்புதகரமான ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை எனக்கு என்னுடைய லெகசி என்று சொன்னால் அதையே நான் அதிகமாக எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே ஜெரன்டூன் அவுட்ரீச் ஊழியத்தை ஆரம்பித்தது ரெவரண்ட் கேப்ரியல் ஜெபநாதன் குவாந்தானில இருந்து. அவர் ஒரு வாரத்துக்கு வருவார். கோலாலிப்பிஸ்ல இருந்து மறு வாரத்திலே நான் போய் அங்கே ஊழியத்தை செய்வேன். ஆக இந்த ஜெரன்டூன் சபையின் ஆரம்ப கால ஊழியத்திலே போதகர் கேப்ரியல் ஜெபநாதன் அவர்களும் நானும் அதிகமாக அதில் ஈடுபாடு கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலகட்டத்திலே அந்த சபை இப்பொழுது ஒரு ஸ்தல மாநாடாக நன்றாக இயங்கிக் கொண்டு வருகிறது. பிறகு கோலாலிப்பிஸ்ல இருந்து பென்தோங்க்கு வருவேன், ஒரு வாரம் வருவேன். அப்பொழுது பென்தோங்லே சேம்ராஜ் என்ற அருமையான ஒரு சகோதரர் JPJல அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வீட்டிலே பென்தோங் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அந்த ஊழியத்திலே ஈடுபட்டவன் நான். வாரம் அங்கே வந்து அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். இவ்வாறாக ஜெரன்டூட்டிலும் பென்தோங்கிலும் சபை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் அடியேனை பயன்படுத்தி இருந்தார். அதன் பிறகு நான் சூழ்நிலைகள் மாற நான் கோலாலம்பூருக்கு வந்தேன். வந்த பிறகு தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் சுபாங் ஜெயாவிலே 2 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் ஷா அலாமிலே 2 ஆண்டுகள் பணிபுரிந்தேன் போதகராக, சர்ச் ஒர்க்கராக. தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் புக்கிட் ரோத்தானிலே 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். இப்படி ஆண்டவர் என்னை இந்த 4-5 சபைகளிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, சுங்கை புலோ வெளிப்புற ஊழியத்திலேயும் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தேன். பிறகு 2017ஆம் ஆண்டு நான் இந்த கான்ஃபரன்ஸ் லீடராக தேர்வு செய்யப்பட்டு மறுபடியும் 2018ஆம் ஆண்டு இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்காக ஆண்டுகள் வரை கான்ஃபரன்ஸ் லீடராக தேர்வு செய்யப்பட்டு இன்று கான்ஃபரன்ஸ் லீடராக சபையிலே ஈடுபாடு கொண்டு வருகிறேன். என்னுடைய ஊழியம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், உண்மையிலே எனக்கு வேதம் கற்பித்தல் தான் எனக்கு ரொம்ப விருப்பமான ஊழியம். I love to teach the word of God. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை சத்தியத்தை எடுத்து போதிப்பது. ஆனால் நான் அதிகமாக அழைக்கப்பட்டது எல்லாம் பிரசங்கம் பண்ணுவதற்காக. பல இடங்களிலே, தமிழ் மெத்தடிஸ்ட் சபைகளிலே, பல மார்த்தோமா சபைகளிலே, பல ஆங்கிலிக்கன் சபைகளிலே, லூத்தரன் சபைகளிலே, இப்படி பல இண்டிபெண்டன்ட் சபைகளிலே, இதிலெல்லாம் ஆண்டவர் எனக்கு பிரசங்கிக்கிற ஊழியத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். கற்பிக்கின்ற ஊழியத்தையும் அதிகமாக எனக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார். இன்று கூட 2 சபைகளே இந்த MCO வருவதற்கு முன்பு 2 சபைகளிலே, ஒன்று சீன சபை, இன்னொன்று வெஸ்லி சபையிலே வாரம் வேதத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தேன். ஆனால் இந்த MCO வந்த பிறகு
அது நடைபெற முடியாமல் போய்விட்டது. எனக்கு ஆசை என்று சொன்னால் வேதத்தை கற்பிக்க வேண்டும் என்பது எனக்கு மிகுந்த ஆசை. பேசிக்கலி இதுதான் என்னுடைய தமிழ் மெத்தடிஸ்ட் சபை ஊழிய பிரயாணம். உங்களோட ஊழியத்துல புக்கி ரோத்தான் பல சபைகள் சொன்னீர்கள். எனக்கு ஞாபகம் வருது, புக்கி ரோத்தான் சபை அந்த பில்டிங் காரியங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது என்று நான் நம்புகிறேன். அந்த காலகட்டத்தில் ஐயா அந்த இடத்துல போதகராக இருந்து, யூ ஆர் a pastor there, church worker. Could you tell us how you managed to resolve these problems? How was your involvement? சார், எனக்கு பிறகு அந்த சகோதரர் ஒரு 25 ஆண்டுகள் கான்ஃபரன்ஸ் லெவல்ல எனக்கு ஈடுபாடு இல்லாமல் நான் ஒதுங்கிக் கொண்டேன். காரணம், அதற்கு பல காரணங்களை சொல்லலாம், அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. கான்ஃபரன்ஸை விட்டு விலகில ஒதுங்கி இருந்தேன். எனக்கு பலவிதமான ஈடுபாடு ஊழியங்கள் இருந்தது. ஆகவே அவைகளை பார்த்து கொண்டிருந்தேன். குவார்டான்ல நடந்த ஒரு மாநாட்டிலே இருந்து ரெவரண்ட் தேவதாஸ் ரத்னம் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு, செல்வராஜ், நீ புக்கிட் ரோத்தான் சபையை பார்த்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டார். நான் புக்கிட் ரோத்தானிலே பல முறைகள் பிரசங்கம் செய்திருக்கின்றேன். அப்பொழுது என்னுடைய கண் முன் வந்தது எல்லாம் ஒரு அருமையான கட்டடம். அங்கே நல்ல தமிழ் பாட்டு பாடுவார்கள், மிருதங்கம் வாசிப்பார், டோலாக்கு வாசிப்பார்கள், தபேலா வாசிப்பார்கள். அதெல்லாம் தான் என் நினைவுக்கு வந்தது. நான் உடனே அப்படிப்பட்ட ஒரு சபை எனக்கு ரொம்ப ஆசை என்று சொல்லி, சரி பாஸ்டர், நான் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது அந்த அடுத்த ஜனவரி நான் போதகராக அங்கே போக வேண்டும். டிசம்பர்ல என் மூத்த மகள் வீட்டு டோஹாலே நானும் என் மனைவியும் ஹாலிடேஸ்க்கு போயிருந்தோம். அங்கிருந்து ஜனவரி 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ நாங்கள் திரும்பி மலேசியா வந்தோம். பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலே கிளாங்ல இருந்த வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையிலே நான் தலைமை ஆசிரியராக செயல்பட்டேன். ஆக சபையை பள்ளிக்கூடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையிலே ஒரு வெள்ளிக்கிழமை, முதலாம் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், அந்த ஆண்டிலே 2010 என்று நினைக்கின்றேன். நான் வெள்ளிக்கிழமை புக்கிட் ரோத்தானுக்கு போறேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே அப்படியே அந்த வழியிலே, மேரு வழியிலே வந்து புக்கிட் ரோத்தானுக்கு வந்து பார்த்தா, எங்க நான் கற்பனை செய்த அந்த சபை இருந்ததோ, அந்த சபை இடிக்கப்பட்டு எல்லாம் பால் பிடித்து பாழாய் போய் கிடந்தது. அது கொடிகள் அதெல்லாம் எல்லாம் ஏறி மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையிலே சபை காணப்பட்டது. பக்கத்துல இருந்த ஒரு மദ്രാസா மிகவும் சிறப்பாக இருந்தது. அதன் பக்கத்துல இருந்த ஒரு இந்து தேவாலயம் மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் தேவனுடைய திருச்சபையோ பாலடைந்து கிடந்தது. அப்ப என்ன சந்திக்க வந்த ஒரு சகோதரர் பேரு தாவீது, இன்னும் அங்க இருக்கிறார். அவரை பார்த்து கேட்டேன், என்னப்பா சபை இப்படி இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் அப்படின்னாரு. தெரியாதுன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், எனக்கு கான்ஃபரன்ஸ் ஈடுபாடே இல்லாமல் போய்விட்டது என்று. அப்ப தாவீது கேட்டப்ப, எங்கப்பா ஆராதிக்கிறோம்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, கலிடோனியா எஸ்டேட் ஒண்ணு இருக்கு பாஸ்டர், நாங்க வாங்க கூட்டிட்டு போறேன். அவரு தான் என்னைய கூட்டிட்டு போனார் அந்த கலிடோனியா எஸ்டேட்டுக்கு. நான் ரொம்ப சொல்ல விரும்பல. அந்த எஸ்டேட் அதிகாரிகளுக்கு மனமார்ந்த நன்றி. அந்த காலகட்டத்திலே அந்த ஒரு கட்டடத்தை கொடுத்து அவர்கள் நாம் அங்கே ஆராதிக்க இடம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அன்றே சொன்னேன், அந்த முதல் ஆராதனையிலே சொன்னேன், இங்க பாருங்க, நம்முடைய ஈஸ்டருக்குள்ள நம்ம பழைய இடத்துல புது சபையில ஆராதிக்கிறோம் என்று நான் சொன்னேன். மக்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் சத்தியங்களை போதிக்க கிருபை கொடுத்தார். அதே மாதிரி வந்து கான்ட்ராக்டரை பார்த்தேன், பிரச்சனைகளை நன்றாக அறிந்து கொண்டேன், எங்கே பிரச்சனை என்பதை அறிந்து கொண்டேன். அதற்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து, அதே போல அந்த ஆண்டு ஈஸ்டருக்கு முன்பு ஈஸ்டர் பண்டிகையை
அங்கே கொண்டாட புது சபையை கட்ட ஆண்டவர் கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சபை மக்கள் மிகவும் அருமையான ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நான் பணியாற்றிய எல்லா சபைகளிலேயும் எனக்கு மிகுந்த விருப்பமான சபை என்று சொன்னால் அது 2 சபைகள். ஒன்று புக்கிட் ரோத்தான், 2 சுபாங் ஜெயா. சுபாங் ஜெயாவே நான் மிகவும் மிகவும் சந்தோஷமாக பணியாற்றினேன். காரணம் அருமையான சபை மக்கள். அதே போல புக்கிட் ரோத்தானிலும் பிறகு அந்த ஆண்டு 2010ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காரணம் பள்ளிக்கூடத்திலேயும் வேலை, சபையிலேயும் பெரிய ராத்திரி 1 மணிக்கெல்லாம் நான் பிரயாணம் செய்திருக்கின்றேன். பழைய ரோட்ல ஓட்டி கொண்டு வருவேன், வீடு வந்து சேர்வேன். எனக்கு ஒரு மைல்ட் ஸ்ட்ரோக் வந்தது. கர்த்தருடைய கிருபையினாலே பேச்சு சரியா வராம இல்லை. எந்த ஒரு விசிபிள் சைனும் இல்லாதபடி ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இன்னும் நன்றாக பேச முடிகிறது, நடக்க முடிகிறது, செயல்பட முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இனி நான் வேலை செய்யக்கூடாது என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னதை பிள்ளைகள் கேட்டார்கள். Brother, is anything wrong? Hello? Devan? I can't see myself, brother. Hello, Devan? We can't hear you. Can't hear me? No, I can't hear Devan. Oh. Okay, ask him to exit and come in again. ஐயா, நீங்க வெளியே போயிட்டு திரும்பி உள்ளுக்கு வாங்க. இதை எப்படி பிரதர் எக்ஸிட் பண்றது? let me look at it. அது கேன்சல் பண்ணனும். Your camera. Which one should I press, brother? Devan, close the window and then come in again. Ask your brother-in-law, uncle. Son-in-law. Okay. Son-in-law. Close the. Stan. How do I? Close the Chrome. அந்த மேல right hand sideல அந்த cross இருக்குல? ஆமா. Yeah. அத அடைச்சிருங்க. அது cross பண்ணிட்டு திரும்பி இல்ல I can't seem to close it. The cross. Right hand sideல மேல. Yes. I know. I know. I'm doing it, but there's no action. Cannot. Maybe you need to off the laptop and on again. No, let my son-in-law come. Why is it I'm not